வீசிய மனத்தன் விம்மலன் விம்மலை உடையவன் விம்மலை உடையவன் பொங்கிய சோரிநீர் பொழியும் கண்ணினன் சங்கையில் சடக்கிலன் என்னும் தன்மையை இங்கித வகையினால் எய்த நோக்கினான். குகன் பாட்டு மாதிரி இருக்கும். குகன் பரதனை பார்த்த போது அந்த பாட்டு மாதிரி. சங்கை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல எந்த பொருளும் வராது. அதாவது கணக்கு அல்லாது சந்தேகம் ஐயம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் வராது. மனம் அப்படிங்கிற பொருள் தான் சங்கையில் சடை மனத்திலே எந்த விதமான குற்றமும் இல்லாது வெங்கலம் வீசிய மனத்தன் கொடிய கோபத்தை வெங்கலம் வீசிய மனத்தன். அனுமன் வந்து சம்பாதியை முகப்பாத்தான், முக குறிப்பினாலே உணர்ந்து கொண்டான். இங்கிதம் அப்படின்னு சொன்னாலே முகக்குறிப்பு தான் பொருள். இங்கிதம்னு சொல்றோமே முகக்குறிப்புன்னு அர்த்தம். பாடி லாங்குவேஜ் நம்ம சொல்றோமே அதுக்கு சரியான பொருள் சரியான வார்த்தை சொன்னா இங்கிதம் அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த நடையுடைய பாவனை அந்த இந்த முகக்குறிப்பு ஃபேஸ் லாங்குவேஜ் இல்ல ஃபேஸ் லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் ஆட்டிடியூட்னு சொல்லி பாடி லாங்குவேஜ்க்கு சரியான ஒரு தமிழ் வார்த்தையும் இல்ல. ஏன்னா சில பேர் சொன்னாங்க வந்து உடல் மொழின்னு சொல்லுவாங்க. இங்கிதம்ங்கிற வார்த்தை இருக்கு, அதை யாருக்கும் பயன்படுத்த தெரியல. ஏன்னா எல்லாரும் இங்கிதங்கிறத வேற இங்கிதமா சொல்றதுன்னா ரொம்ப அதாவது ரொம்ப பணிவோட சொல்றது அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லி அப்படிங்கிற பொருள் சொல்லி முகக்குறிப்பினாலே அவனுடைய கோபத்தை நீக்கிய அனுமன். ஏன் இங்க வெங்கலம் வீசியன்னா அதை நீக்கியவனாக அனுமன் யார விம்மலன் விம்மலை உடையவனாகிய பொங்கிய சோரி நீர் பொழியும் கண்ணினன். இவன் வந்து விம்மிக் கொண்டிருக்கிறான், கண்ணிலே நீர் வழிந்து கொண்டிருக்கிறது, இவன் மனத்திலே எந்த குற்றமும் இல்லை என்ற தன்மையை முகக்குறிப்பினாலே அறிந்து எய்த நோக்கினான், ஆழ்ந்து நோக்கினான். இந்த சடக்கு மாதிரி வார்த்தை எல்லாம் பார்க்கும்போதுதான் கான்சியஸாவே ரகரம் வர நிறைய வார்த்தையை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். உச்சரிக்க சிரமமா இருக்குங்கிற காரணத்தினாலேயே நிறைய ரொம்ப சில ரகரம் உள்ள வார்த்தைகள் தான் படிச்சிருக்கோம். யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப குறைவான ரகரம் உள்ள வார்த்தைகள் தான் இன்னைக்கு வந்து பயன்படுத்தப்படுது. தமிழ்ல அதிகம் வழக்கு இருந்த எழுத்தா ரகரம் இருக்கலாம். ஏன்னா ஞகரம்லாம் அதிகம் இதுலயே இல்லை, சொற்களே இல்லை. ஆனா ரகரம் நல்ல புழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா இப்போ ரொம்ப குறைஞ்சு போச்சு, அதோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. நோக்கினன் நின்றனன் நுணங்கு கேள்வியான் வாக்கினால் ஒரு மொழி வழங்கலாதமும் தாக்கரும் சடாயுவை தருக்கினால் உயிர் நீக்கினர் யார் அது நிரப்புவீர் என்றான். நோக்கினன் நின்றனன் நுணங்கு கேள்வியான் வாக்கினால் ஒரு மொழி வழங்குறாதமுன் தாக்கரும் சடாயுவை தருக்கினால் உயிர் நீக்கினார் யார் அது நிரப்புவீர் என்றான். அனுமன் நோக்கினான், சம்பாதியை நோக்கினான். நின்றவன் நுணங்கு. அனுமன் சம்பாதியை பார்த்தவாறு ஒரு கணம் நின்றான். அவன் வாக்கினால் ஒரு மொழி வழங்குறாதவன் அனுமன் பேச தொடங்குவதற்கு முன்னாலே தாக்குவதற்கு அறியவனாகிய ஜடாயுவை கொன்றவர் யார், உயிர் நீக்கினவர் யார் அது சொல்வீர்கள், அது நிரப்பீர், அந்த விவரத்தை சொல்வீர்கள் என்று கேட்டான். ஜடாயு தருக்கினால் with such pride அல்லது சூரத்தனத்தால் அல்லது அவ்வளவு பெரிய அவ்வளவு வீரம் யாருக்கு இருந்தது. நுணங்குன்னா நுட்பம், நுணங்கு கேள்வின்னா நுட்பமாகிய நுணங்கிய கேள்வியல்லால் நுணங்கிய வாயினரால் உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை பின்னை யான் இறப்புதல் பிழைப்பின்றாகுமால் என்ன மாருதி எதிர் எருவை வேந்தனும் தன்னையாம் தன்மையை சாற்றல் மெய்யினான். உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் உற்றதை பின்னையான் பிழைப்பின்றாகும். என்ன மாருதி எதிர் எருவை வேந்தனும் தன்னையாம் தன்மை சாற்றல் மெய்யினான். நீ யாருன்னு முதல்ல சொல்லு. உன்னை நீ உள்ளவாறு உரைப்பின் நீ யாருன்னு முதல் சொன்னேன்னா உற்றதை பின்னையான் நிரப்புவது நடந்ததே அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்று மாருதி சொல்லவும் கழுகரசனும்
தன்னையாம் தன்னை சாற்றல் மேலினான். சம்பாதியும் தான் யார் என்பதை சொல்லத் தொடங்கினான். உன்னை ஆம் தன்னை மின் பிறந்தால் என விளங்கு ஈற்றினாய் என் பிறந்தார்க்கு இடை எய்தலாத என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையேன் முன் பிறந்தேன் என முடிய கூறினார். மின் பிறந்தால் என விளங்கி ஈற்றினாய் என் பிறந்தாருக்கு இடை. 2 பாடம் இருக்கு. இல்லை ரொம்ப தட்டுக்கிட்டு பாடம் வைப்பு போல இருக்கு. இல்லை கொஞ்சம் பல்ல உடைக்கிற மாதிரி ரொம்ப சுலபமான பாடம்னு ஒன்று இருக்கு. நான் அதை படிக்கிறேன். என் பிறந்தாருக்கு இடை எய்தாத என் பின் பிறந்தான். இந்த என்பு இறந்தாருக்கு அப்படின்ட்டு அதில் பிரிச்சு அதை ரொம்ப வளர்த்துருக்காரு. என் பிறந்தாருக்கு இடை எய்தலார். கூட பிறந்தவன் தனக்கு இளையவன் தனக்கு முன்னே செல்லவன் என் பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையன். எனக்கு பின் பிறந்தவன் உலகத்திலே எல்லாரும் சாதாரணமாக அண்ணனுக்கு அப்புறம் அண்ணன் முதல்ல தம்பி பின்னால போகிறது வழக்கம். இங்கே என்னடான்னா தம்பி முதல்ல போயிட்டான், நான் அண்ணன் இன்னும் உயிர் வந்து ஆயுவே அவ்வளவு நீண்ட ஆயுளுடையவன் அப்படிங்கிறது. அவருக்கு முன்னால பிறந்தவன். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் பிறந்தவன். சரி, ஒரு 2 முட்டை ஒரே நேரத்தில் தோன்றி ஒன்று பின்னால் ஒன்றா புரிஞ்சது. சொல்ல போறான், பின்னால சொல்ல போறான். என் பிறந்தாருக்கு இடை எய்தலாத யாருக்குமே நேராததாகிய பின் பிறந்தான் துணை பிரிந்த பேதையன். அப்படிப்பட்ட பேதையாக நான் நிற்கிறேன். முன் பிறந்தேன், நான் ஜடாயுவுக்கு முன் பிறந்தேன், நான் ஜடாயுனுடைய அண்ணன் என்று முடியக்கூடியவன் என்று முழுவதுமாக நடந்ததெல்லாம் சொன்னான். இந்த ஈற்று சொல்றதுல பெரும்பாலும் வர்ணனையில பல்லுக்கு முக்கியமான இடம் கொடுக்குறாங்க. நிறைய குரங்கு படங்கள்லாம் கூட இது படிச்சுட்டு நான் மங்கி டீத்னே போட்டு தேடி பார்த்தேன் கூகுள் இமேஜஸ்ல. குரங்கோட பற்கள் ஒரு தனித்துவமான இதோட இருக்கு. அந்த அளவுக்கு வெளிப்படையா எந்த மிருகத்தோட பல்லும் நமக்கு இதுவா பளிச்சுன்னு தெரியறது இல்லை. மற்ற மிருகங்கள்லாம் அதோட வாய் தன்மையே எப்படி இருக்குன்னா பல்லு வெளியே தெரியாத. குரங்கு அடிக்கடி வாயை வெளியே பல்ல வெளியே காட்டுற ஒரு எல்லா பல்லையும் நம்மள மாதிரி முழுக்க பல்ல. அதனால குரங்குகளை வர்ணிக்கும் போது அந்த ஈரை வச்சு வர்ணிக்கிறது ஒரு மின்னலை ஒத்த பற்களை உடையவனே என்று வெளித்து சொல்றார். கூறிய வாசகம் கேட்ட கோதிலான் ஊரிய துன்பத்தின் உபரியுள் புகா ஏறினன் உணர்த்தினன் இகழ் இராவணன் வீரிய வாழடை வெளிந்ததாம் என்றான். கூறிய வாசகம் கேட்ட கோதிலான் குற்றமற்றவனாகிய அந்த சம்பாதி சொன்னதாகிய அந்த வாசகத்தை கேட்ட குற்றமற்றவனாகிய அனுமன் ஊரிய துன்பத்தின் ஒரியுள் புகா ஏகினான். கேட்ட அனுமன் துன்பக்கடலில் மூழ்கி எழுந்தார். உணர்த்தினான் இகழ் ராவணன் வீரிய வாழடை விழுந்ததான். ஜடாயு இறந்தது ராவணன் வீசிய வாழினாலே என்று சொன்னான். இது முன்பு பாட்டுல என் பிறந்தார்க்கிடை அதுக்கு எனக்கு அவ்வளோ இதுவா அர்த்தம் புரியல. ரொம்ப குழப்பிட்டு இருக்காரு. என் பிறந்தார் என்னோடு பிறந்தவர்கள் அதனால அப்படி பிரிச்சா என்பு இறந்தான்னு பிரிச்சாக்க அதுக்கு அவ்வளவு சுத்த வேண்டியது. சுத்தினாலும் அது புரிய மாட்டேங்குது. என் பிறந்தார்க்கு இடை எய்தலாதனா என்னோட பிறந்தவர்கள் எல்லாம் விட ரொம்ப சிறந்த விளங்கியங்கிற அர்த்தமா? யாருக்குமே கூட பிறந்தவர்களுக்கு முன் பிறந்தவர் முதல் போவதும் பின் பிறந்தவன் பின்னால போறதும் வழக்கம். அப்படி இருக்கும்போது பின் பிறந்தவன் முதல்ல போக முன் பிறந்தவன் நான் இங்க இருக்கேன். அந்த பேதையும் அப்படிப்பட்ட பேதையாகிய நான் இங்க இருந்தேன். அவ்வுரை கேட்டலும் அசனி ஏற்றினால் தவ்விய கிரியன தரையின் வீழ்ந்தனன் வெவ்வுயிரா உயிர் பதைப்ப வெம்மினான் இவ்வுரை எடுத்தியம்பினான். அவ்வுரை கேட்டலும்
அசனியேற்றினால் தப்பிய கிரி என தரையின் விழுந்தார். அந்த உரையை கேட்ட உடனே இடி விழுந்த மலையை போல பூமியில விழுந்தான். விழுந்து வெவ்வுயிரா உயிர் பதைப்ப மூச்சு வெம்மையாக வீசவும் உயிர் பதைக்கவும் விம்மினான், அழுதான். இவ்வுரை எடுத்து இயம்பினான். இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்ல ஆரம்பித்தான். இங்க அசனிங்கிறது வந்து இடி. ஏறு ஏறுன்னா அசனி ஏறு, இடி ஏறு. அது என்ன? ஆண் சிங்கம். இப்போ புல் ஃப்ராக், புல் ஷார்க்கு அப்படின்ட்டுலாம் உண்டு வீட்டில். ஓகே. புல் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பருமனானதுன்னு சொல்லுது. அதே தான் ஆயர்கள் போரேன்னு கண்டன சொல்ற மாதிரி அதே அர்த்தம். இடியே இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப பெரிய இடி. விளையா நீர் முந்தின பாடல இல்ல வீரிய வாழ். விளையான் நீள் சிறகின்றி வெந்துக தலையானே நுயிர் போதல் தக்கதால் வளையான் நேமியன் வன்மை சால்வழி இளையானே இது என்ன மாயமோ. அவரே அந்த வீரியக்கு இன்னொரு அர்த்தமும் கொடுத்திருக்காரு. பெருமை கொண்ட இந்த வீட்டு இருந்தான்னு சொல்லும் போது அந்த வீறு கொண்டு வீசிய அப்படிங்கிற அர்த்தம் கூட எடுத்துக்கலாம். வீரியம் அது எதுகைக்காக அந்த வார்த்தை அங்கே வந்திருந்தாலும் ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். அங்கேயே ஜடாயு லைக் பெரும்பாலான காவியங்களை போல இதுலையும் வந்து எதிர்நாயகனுக்கு வந்து இணையான பலம் இருக்கிறதா தான் வர்ணனைகள் எந்த விதத்துலையும் அவனை இது பண்ண. எதிர்நாயகன் அப்படிங்கிறதுக்கு வில்லன்கிற சமாச்சாரம் கிடையாது. வில்லன்கிற சமாச்சாரமே நம்ம இலக்கியம் எதுலையுமே கிடையாது. 100% வில்லன்கிறது யாருமே பார்க்க முடியாது. யார் வராங்க? நான் இதை முடிச்சிடும். விளையா நீர் சிறகு இன்றி வெந்துக தலையானே உயிர் போதல் தக்கதா. என்னுடைய சிறகெல்லாம் இல்லாத காரணத்தினாலே நான் விலங்கு மாட்டியவனை போல வெந்து உக. விளையா நீர் சிறகு இன்றி வெந்து உக. இளையா அப்படின்ட்டு அட்ரஸ் பண்றதாகவும் எடுத்துக்கலாம். அது ஒரு பாடம் எடுத்துக்கலாம். இளையா அப்படிங்கிற பாடத்துல வந்து ஜடாயுவை அவன் நினைச்சு சொன்னதாக எடுத்துக்கலாம். அந்த கதை இருக்கு. இனிமேதான் வரப்போகுது. இன்னும் அந்த கதையெல்லாம் வரும். இளையா நீர் சிறகு இன்றி வெந்துமுக தலையான் அல்லது விளையா நீர்சிகி என் தம்பியே இளையா வெந்துமுக தலையானேன் உயிர் போதல் தக்கதா. எனக்கு உயிர் போறது நல்லது. வளையான் நேமியான் தசரதனுடைய வன்மை சார்ந்தலுக்கு இளையான். ராமனுடைய ஆற்றலுக்கு எந்த வகையிலும் குறைவுபடாத ஆற்றலை உடையவனே இது என்ன மாயம். ஆணை சக்கரத்தை உடையவனாகிய தசரதனுடைய நேமி. இது மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லலாம். சூரியன் அந்த சக்கரத்தை வச்சு என்ன வேணா சொல்லலாம். சக்கரத்தை வச்சு என்ன வேணா இவரும் நேமியினாலும் பெருமாளையும் சொல்லுவாங்க. தசரத மன்னனுடைய வன்மைக்கு எந்த விதத்திலும் குறையாதவன்னு சொன்னா ஜட்டாயுவுக்கும் தசரதனுக்கும் நெருங்கி நட்பு இருந்த காரணத்தினால அதை சொல்லலாம். சூரியன் ஒரு அர்த்தம் அவர் கொடுத்திருக்காரு. ராமனை எடுத்துக்கலாம், தசரதனை எடுத்துக்கலாம், 3 பேரையுமே எடுத்துக்கலாம். மலரோன் நின்றுடன் மண்ணும் விண்ணும் உண்டு உலையா நீடரம் இன்னும் உண்டரோ
நிலையா கற்பமும் நின்றதென்று நீ இளையானாய் இது என்ன தன்மையோ? ஜட்டாயுக்கே ஜட்ட ஆயுன்னு அவனுக்கு பொருள் சொன்னாங்க. ஜட்டா ஆயுன்னா நீண்ட ஆயுளை உடையவன் அப்படிங்கிற பொருள் உண்டு. மலரோன் என்று பிரம்மன் இருக்கான். இன்னும் மண்ணும் விண்ணும் உண்டு, பூமியும் இருக்கு, ஆகாசமும் இன்னும் இருக்கு. உலையா நீடு காலம் இன்னும் உண்டு, தர்மம் இன்னும் இருக்கிறது. நிலையால் கற்பமும் என்றது பிரம்ம இந்த பிரம்ம கர்ப்பம்னு சொல்லக்கூடியதாக இந்த கற்பகாலமும் கற்பாந்த காலமும் இன்னும் முடியவில்லை. ஆனால் நீ இளையான இவர்கள்லாம் இன்னும் இருக்காங்க. தர்மம் இருக்கிறது, பிரம்மன் இருக்கிறான், கற்பாந்த காலம் இருக்கிறது. என்ன ஆனால் மண்ணும் விண்ணும் இருக்கின்றன, ஆனால் நீ மட்டும் இல்லை. இது என்ன தன்மை? ஜடாயுவை பத்தி சம்பாதி சொல்ற. இது ஒரு 40 வரைக்கும் நான் முடிச்சுட்டு இந்த பாட்டுக்கு நம்ம உடனே 36 உடனே உடனே அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து இடு அண்ணாள் வந்து இரு வேகமும் எய்தி யான் விட நீயே தனிச்சென்ற வீரமும் கடனே கடலுக்கும் மேன்மையாய். உடனே அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து இடு அந்நாள் வந்து இருவேகமும் எய்தி யான் விட நீயே தனியே சென்ற வீரமும் கடனே கல்லுக்கும் மேன்மையாய். கருடனை விட மேலானவனே. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வருது. உடனே அண்டம் இரண்டும் முந்து உயிர்த்து, 2 முட்டைகள் ஒரே சமயத்தில் இருப்பது. அதுல நான் கொஞ்சம் முன்னால வந்தேன். இடு அந்நாள் வந்து இருவேமும் எய்தி, முட்டை பொரிந்த நாள்ல நம்ம 2 பேரும் தோன்றி ஒரே சமயத்தில், அதாவது கொஞ்சம் முன்னால நான் வந்தேன். முன்னாடி வந்ததுதான் போய் எங்க அதனால அதாவது கொஞ்சம் ட்வின்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நாட் பார்ன் ஒரே முட்டையில் தோன்றின இல்லைன்னு சொன்னாலும் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் தோன்றி கொஞ்சம் முன்னால் தோன்றி இதுவே ஏறி யான் விட நான் மட்டும் தனியாக நிற்க இப்போது என்னை விட்டு பிரிந்து நீ சென்ற, அதுவும் வீரத்தினாலே சென்ற கடை, இது முறையோ? கருடனுக்கும் மேம்பட்டவனே, இது முறையா என்ன விட்டு போனீங்க? கருடனுக்கும் மேம்பட்டன்னு சொல்லுவாங்க. கருடன் சித்தப்பா வரேன், அதெல்லாம் வரும், கதையெல்லாம் வரப்போறது. கருடன் சித்தப்பா. ஒன்றாம் 3 உலகத்துள்ளோரையும் வென்றான் எண்ணினும் வீர நிற்கு நேர் நின்றானே அவரக்கர் நின்னையும் கொன்றானே இது என்ன கொள்கையோ? ஒரு பாட்டு பாடி சரி, அது முடிச்சு. கருடனுக்கு ஒரு இந்த உறவு இது இருந்தாலும் பறவைகள் சிறந்தவன் கருடன். ஒரு பறவையை பாராட்டும் போது கருடனை விட மேம்பட்டவனே அப்படின்னு பாராட்டுறது அந்த அந்த ஹைரார்கில ஹையஸ்ட். அவங்களுக்குள்ள உதாரணம் கட்டுச்சு பறவையை கட்டுறது. ஒன்றாம் 3 உலகத்துள்ளோரையும் வென்றான் என்னும் வீர நிற்கு நேர் நின்றானே அவரக்கன் நின்னையும் கொன்றானே இது என்ன கொள்கையோ? 3 உலகத்துள்ளாரையும் தனக்கு எதிராக நின்ற ஒன்றா 3 உலகத்துள்ளோர், தனக்கு எதிரியாக 3 உலகத்தவர்களும் நின்ற போது அவர்களை வென்றார் என்றாலும் வீரனே உனக்கு எதிரில் வந்து அவன் நின்னானே அவரக்க, உனக்கு எதிரில் வந்து நிற்க முடிஞ்சதா? அவனால நிற்க முடிஞ்சது மாத்திரம் இல்லாம உனக்கு கொல்லவும் முடிஞ்சதா? இது என்ன கொள்கையோ? இது என்ன தன்மையோ? வியப்பான நிகழ்ச்சியோ? என்று 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 ஏங்கி இறங்கி இன்னலால் இல்லை இதோட முடிச்சு 38. என்று என்று ஏங்கி இறங்கி இன்னலால் ஒன்றும் தன்மை புகுந்த போது அவருக்கு ஒன்றும் சொற்கோடு உணர்ச்சி நல்கினான் வன் தின் தோல் வரை அன்ன மாருதி. என்றென்று ஏங்கி
இறங்கி இன்னலால் பொன்றும் தன்மை புகழ்ந்த போது அவருக்கு ஒன்றும் சொற்கொடு உணர்ச்சி நல்கினான். வன் தின் தோல் வரை எண்ணமாறு, வன் தின் தோல் வரை எண்ணமாறு, மலை போன்ற தோள்களை உடையவனாகிய ஆஞ்சநேயன் என்று என்று இவ்வாறு பல வகையான வார்த்தைகளை சொல்லி மனம் வருந்தி இறங்கி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற சம்பாதி உயிர் நீக்கின்ற தன்மை வந்து சேர்ந்த போது அவனுக்கு தகுந்த வார்த்தைகளை சொல்லி, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி, ஒன்றும் சொல்கோ ஒன்பதாகிய தகுந்த வார்த்தைகளை சொல்லி உணர்ச்சி நல்கினான். அவனுடைய இதை சமாதானப்படுத்தினான், அதை மீட்டான். பாட்டில் ஒன்றான அது ஒன்றாக இல்ல, அது வந்து ஒன்றாக தன்னோடு பொருந்தாத ஒன்றா மூகுலர் ஒன்றா அதே ஒன்றும் சரி என்ன அதே அப்படியே கம்பேர் பண்ணி தேற்ற தேறி இருந்த செங்கனான் கூற்று ஒப்பான் கொலை வாழ் அரக்கனுடைய ஏற்று போர் செய்தது என் நிமித்து என காற்றின் சேய் இது கட்டுரைக்குமான். என் நிமித்து என் நிமித்தமாக தேற்ற தேறி இருந்த செங்கனான் கூற்று ஒப்பான் கொலைவாழ அரக்கனோடு ஏற்று போர் செய்தது என் நிமித்து என காற்றின் சேய் இது கட்டுரைக்குமான். அப்படி ராமன் அனுமன் தேற்றவும் சம்பாதியான தேறி இருந்த செங்கனானாகிய சம்பாதி கூற்றொப்பானாகிய ஜடாயு கொலைவாழ அரக்கனாகிய ராவணனோடு போர் செய்தது என்ன காரணத்தினால் என் நிமித்து என காற்றின் செய் இது கட்டுரைக்குமார். காற்றின் சேயான அனுமன் சொன்ன இந்த வார்த்தைகளை சொல்லத் தொடங்கினான். எம் கோலான் அவ்விராமன் இருளாள் செங்கோலான் மகள் சீதை செவ்வியாள் வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால் தம் கோலை பிரிவுற்ற தன்மையாள். எம் கோமான் அவ்விராமன் இல்லுளான் செங்கோலன் மகள் சீதை செவ்வியாள் வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையால் தம் கோலை பிரிவுற்ற தன்மையாள். எம் கோமான் ராமன், ராமன் எங்களுடைய அரசன், அவனுடைய மனைவி இல்லுளாள் செங்கோலன் மகள் ஜனகன் மகளாகிய சீதை செவ்வியாள் நல்லிணக்கங்களும் பண்பு நலன்களையும் உடையவளாக வெங்கோல் வஞ்சன் விளைத்த மாயையா ராவணன் விளைத்த மாயையினாலே தம் கோனை பிரிந்த தம் கணவனை பிரிந்த நிலை பிரிவுற்ற தன்மையாக ஆனாள். அந்த சமயத்தில் கொண்டு ஏகும் கொலைவாத அக்கனை கண்டான் நம்பி அறம் கடக்கலாம் கொண்டு ஆர் போதையை வைத்திணைந்து என தின்தேரான் இது சென்று சீறினான். கொண்டு ஏகும் கொலை வாழ் அரக்கனை கண்டான் நம்பி அறம் கடக்கலாம் வண்டார் போதையை வைத்து நீங்கு என தின்தேரான் இது நின்று சென்று சிந்தை செய்கிறான். கொண்டு ஏகும் அவன் ராவணனான அப்படி கொண்டு செல்வதை உன்னுடைய தம்பியாகிய ஜடாயு கண்டான். அறம் கடக்கலால் தர்மம் நீங்காதவனாகிய ஜடாயு கண்டான். வண்டார் போதையை சீதையை இந்த இடத்துல இங்கே வைத்துவிட்டு அதற்கு பிறகு போ. அதை தானே சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் சொல்றார். ஏன்னா திந்தேரான் எதிர் சென்று சீறினான். என்ன இந்த சொல்லின் செல்வன்ங்கிறது வந்து ஒவ்வொரு வாய்ப்பையும் நிரூபிச்சுட்டு இருக்காரு. இங்க இந்த 3 பாட்டுல இது வரைக்கும் நம்ம படிச்ச அத்தனை கதையும் அதுவும் ஜடாயுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இங்க வந்து ராமனுக்கு சீதைக்கு அரை பாட்டு தான், முழு பாட்டு ஜடாயுக்கு. ஏன்னா எதிரில் இருக்கிறவருக்கு ஜடாயுவோட கதை தான் முக்கியமா தேவை. சொல்லின் செல்வன் அதுக்கு ஏத்த மாதிரி அனுமானா கம்பனா சீரி தீயவன் ஏறு தேரையும் கீரி தோல்கள் கிழித்து அழித்தபில் தேரி தேவர்கள் தேவன் தெய்வவான் வீர ஒன்றுகள் மெய்மையோ என்றான். அன்னைக்கு நடந்தது அப்படியே திருப்பி வர்றது பிக்சர். சீரி தீயவன் ஏறு தேரையும் கீரி தோள்கள் கிழித்து அழித்த பின் தேரி தேவர்கள் தேவன் தெய்வ வாழ் வீர ஒன்றினர் மெய்மை. அப்படி கோபித்து அறவழியில் இருப்பவனாகிய ஜடாயு
தீயவன் அதே வாழ் அதே வீரர் அதே வீடு கீறி அவனுடைய தேரை உடைத்து அவனுடைய தோள்களை குதறி அழித்த பிறகு அதிலிருந்து மீண்டு தேவர்களிடம் மகாதேவன் அளித்த சந்திரஹாசம் என்கின்ற அந்த வாளை எடுத்து அவன் வீசின காரணத்தினாலே பொன்றினன் இறந்தான். நல்லது கேட்டு மெய்மையோய் அழித்த ஆட தகு கீர்த்தன் மாட்டு உயிர் அழித்தானே அது நன்று நன்று என கழித்தான் வாரி கழுந்த கண்ணினான். விழித்தான் அனது கேட்டு மெய்மையோய் தெளித்து ஆடத்தகு தீர்த்தன் மாட்டு அழித்தானே அது நன்று நன்று ஏனா கழித்தான் வாரி கழுந்த கண்ணினான். கடல் போன்று கண்ணீர் பெருகுவனாகிய சம்பாதி அதை கேட்டு அனுமன் சொன்னதை கேட்டு விழித்தான். சொன்னதை கேட்டு அன்னது கேட்டு மெய்மையோய் தெளித்து ஆடத்தகு தீர்த்தன் மாட்டு உயிரளித்தான். தன்னுடைய உயிரை ராமனுக்காக நீத்தானே அது நன்று நன்று என்று மிக்க மகிழ்ச்சி உடையவனாக ஆனந்த கண்ணீர் உடையவனாக ஆனந்த். பைந்தார் என்பவன் ராமன் பத்தினி செந்தார் வங்கி திறத்து இறந்தவன் மைந்தா எம்பி வரம்பையில் சிறுத்தியோடு உயிர்த்தான் அல்லது உலர்ந்தது உண்மையோ. அவன் இறக்கவில்லை அமரனானான். பைந்தார் எங்கள் ராமன் பத்தினி செந்தாள் வஞ்சி திறத்து இறந்தவன் மைந்தா எம்பி வரம்பில் சீர்த்தியோடு உயிர்ந்தான் அல்லது உலர்ந்தது உண்மையோ. ராமனுடைய பத்னியாக சீதை அவளுடைய காரணத்தினாலே தன் உயிரை விட்ட என்னுடைய தம்பி மைந்தா அனுமனே அல்லது வீரமுள்ளவனே அவன் அளவில்லாத புகழோடு அவன் அமரத்துவம் பெற்றான் என்று சொல்வதுதான் தகுமே தவிர அவன் இறந்தான் என்று சொல்வது உலர்ந்தது உண்மையோ. இறந்தான் என்று சொல்ல முடியாது. அவன் அமரத்துவம் பெற்று விட்டான். சீர்த்திங்கிற வார்த்தை சீர்த்தினாக்க சீர் பெற்ற இவருடைய இது சுத்த தமிழ் இது தமிழ். ஏன்னா சீர்த்திங்கிறது என்ன பாட்டு மன்னருக்கு எழுதினாரு சீட்டுகள். அறமன்னாளுடன் எம்பி அன்பினோடு உறவு உண்ணா உயிர் ஒன்ற ஓவினால் பெற ஒண்ணாதது ஓர் பேறு பெற்றவருக்கு இரவு எண்ணாம் இது இன்பம் யாவதோ. அறமன்னானுடன் எம்பி அன்பினோடு உறவு ஒண்ணா உயிர் ஒன்ற ஓவினான் பெற ஒண்ணாது ஒரு பேறு பெற்றவருக்கு இரவு எண்ணாம் இது இன்பம் யாவதோ. இதை விட வேற என்ன இருக்கிறது? உயிர் விடுவதற்கு காரணம் வேற வேணுமா? அறமன்னானுடன் எம்பி அன்பினோடு உறவு உண்ணான். ராமனோடு என்னுடைய தம்பி உறவு கொண்டிருக்கிறான். உயிர் ஒன்ற ஓவினான். அவனோடு உயிரோடு உயிர் கலந்தது போல ஒன்ற பழகினான். அப்படி அவ்வளவு பேறு பெற்றிருக்கிறான் என்றால் இந்த காரணத்துக்காக அவன் உயிர் விட்டான் என்றால் இதைவிட இன்பம் வேறு இரவு என்ன? இறத்தல் என்பது இங்கே ஒரு துச்சம். இதில் இன்பம் யாவது? இதை விட இதின் இன்பம் யாவதும் பிரிச்சு இறப்பை விட இன்பம் தருவது வேற என்ன இருக்கிறது இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக அப்படின்னு இது பிறந்தார் கண்ணீர் சொல்லலாம். இந்த பாட்டுக்கு தான் பிறந்தார் கண்ணீர் மல்க சாலி சாக்காடு என்றென்றேங்கி இறங்கி இன்புணல் சென்றங்காடுதல் சென்று சென்று அங்கு ஆடுதல் சென்று செய்து தீர்த்த பின் வன் தென் தோல் வலி மாறு இல்லாதவன் துன்றும் தாரவர்க்கு இன்னன் இன்ன சொல்லினான். என்று ஏங்கி இறங்கி இன்புணல் சென்று அங்கு ஆடுதல் செய்து தீர்ந்த பின் வன் தின் தோல் வலி மாறு இல்லாதவன் துன்றும் தாரவர்க்கு இன்ன சொல்லினான். சம்பாதி நீர்க்கடன் செய்து என்று இறங்கி இப்படியெல்லாம் சொல்லி பலவாறு ஏக்கம் கொண்டு புலம்பி இன்புணல் சென்று கடலுக்கு சென்று அங்கே நீராடி கடனெல்லாம்
ஜடாயுவுக்கு செய்து முடித்த பிறகு வன்தின் தோல் வலி மாறில்லாதவன் சம்பாதி துன்றும் தாரவருக்கு வானரர்களுக்கு இன்னும் சொல்லினான். சம்பாதி வானர வீரர்களை நோக்கி இவ்வாறு சொல்ல தொடங்கினான். வீரர்களும் மாலை அணிஞ்சிருக்கிறாங்க. மாலை அணிந்தவர்கள் தான். இல்லை, மாலை அணிந்தது அப்படிங்கிறது ஒரு உபச்சார வழக்கு தான். வாழ்வித்தீர் என மைந்தர் எத்தனையோ இடங்கள் தாரவர் அப்படிங்கிற சொல் வந்திருக்கேன். வாழ்வித்தீர் என மைந்தர் வந்து நீர் ஆழித்தீர் அலீர் துன்ப ஆழிவாய் கேள்வித்தீவினை கீறி நீர் அருள் போழ்வித்தீர் உரை பொய்யில் நீங்கி நீர். இருள் போழ்வித்தீர். இருள் போழ்வித்தீர். சரி சரி. நீங்க அர்த்தமே மாதிரி சரி படிச்சுட்டேன். வாழ்வித்தீர் என மைந்தர் வந்து நீர் ஆழித்தீர் அலீர் துன்ப ஆழிவாய். மைந்தர் நீர் வந்து என்னை துன்பத்தில் ஆழித்தீர் அலீர் வாழ்வித்தீர். நீங்கள் வந்து என்னை துன்பக்கடலிலே விழுத்த விடவில்லை, உண்மையிலே என்னை வாழ வைத்திருக்கிறீர்கள். கேள்வி தீவினை கீறினீர், என்னுடைய தீவினை பயன்கள் எல்லாவற்றையும் நீக்கினீர்கள். இருள் போழ்வித்தீர், இருட்டை தீர்த்தீர்கள். போழ்வித்தீர், போழுதல் அப்படின்னு சொன்னா வெட்டுதல் அர்த்தம். இருள் போழ்வித்து இருளை நீக்கினீர்கள். உரை பொய்யின் நீங்கினீர், உரை பொய்யின் நீங்கினீர். பொய்யில்லாத உரையை உடையவர்களே, நீங்கள் என்னை வாழ்வித்தீர்கள், நீங்கள் என்னை துன்பத்திலே ஆழ்த்தவில்லை, வாழ்வித்தீர்கள். அதாவது என்னோட தம்பியுடைய மரணத்தை பற்றி சொன்னீங்களே, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அது உண்மையில் எனக்கு நல்ல ஒரு செய்தி தான். இந்த காரணத்தினால் அவன் இறந்ததாக எல்லீரும் அவ்விராம நாமமே சொல்ல எனக்கு ஒரு சோர்வில்லா நல்லீர் அப்பயன் நன்னும் நல்ல சொல் வள்ளி வாய்மை வளர்க்கும் மண்பினீர். எல்லீரும் ராமநாமமே சொல்ல எனக்கு ஒரு சோர்விலா நல் ஈரப்பயன் நன்னும் நல்ல சொல் வள்ளீர் வாய்மை வளர்க்கும் மாண்பினீர் அப்படின்னு அண்டர் பண்ணி சொல்றார். எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் சொல்லுங்கள். ராமநாமம் சொல்ல சொல்ல எனக்கு என்ன நேர்கிறது என்பதை பாருங்கள் என்று சொல்ல எல்லீரும் ராமநாமமே சொல்லி எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் சொல்லுங்க. சொன்னா எனக்கு ஒரு சோர்விலா நல் ஈர பயன் நன்னும், எனக்கு ஒரு அவனுடைய அருளினாலே எனக்கு ஒரு நல்ல பயன் உண்டாக போகிறது. அதை நல் சொல்வல்லீர் வாய்மை வழக்குமான்மீன் காண்பீர் என்றான் அன்னது காண்டும் யாம் என்னான் அன்னது காண்டும் யாம் என நின்றார் நின்றுழி நீலமேனியான் நன்றா நாமும் நவின்று நல்கினார் வன்தோளான் சிறை வானத்தாயது என்றான் அன்னது காண்டும் யாம் என. Is that so? Let us see. அதாவது வானம் தாயது, வானத்தாயது என்றான் அன்னது காண்டும் யாம். அப்படியா, அதையும் பார்ப்போம் என்று. அதாவது இந்த டு திஸ் செகண்ட் வானர வீரர்கள் யாவரும் இந்த மகிமையை உணர்ந்தவர்கள், அன்பினாலே கடப்பாடுடையவர்களே தவிர. This is the moment when Rama becomes the Lord for real Lord. தெய்வமா மாறுறது இந்த மோமெண்ட். என்றால் அன்னது காண்டும் யாம் என நின்றார் நின்றுழி நீலமேனியான் நன்றாம் நாமம் நவிழ்ந்து நிற்கிறார் என்று சொல்லவே ராமநாமத்தை அனைவரும் சேர்ந்து உச்சரிக்க தொடங்கினார்கள். வன்தோளான் சிறை வானந்தாயவே, அவனுடைய சிறகானது வளர்ந்து வானத்தை தொட்டது. சிறைபெற்றான் திகழ்கின்ற மேனியான் முறைபெற்றாம் உலகெங்கும் மூடினான் நிறைபெற்ற ஆவி நெருப்புயிர்க்கும் வாழ் உரைபெற்றால் எனலாம் உறுப்பினான். அதாவது சிறைபெற்றான் திகழ்கின்ற மேனியான், ஒளி படைத்த மேனியை உடையவனாகிய சம்பாதி சிறகுகளை பெற்றான். சிறகுகளை பெற்றான். முறை பெற்று ஆம் உலகெங்கும் மூடினான் நிறைபெற்ற ஆவி நெருப்பு உயிர்க்கும் வாழ் உரைபெற்றாலாம் என ஆம் உறுப்பினான். சம்பாதிக்கு சிறகு முளைச்ச உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, இது வரைக்கும் அவன் வாழ் மாதிரி இருந்தான். அவனுக்கு இப்போ அதை மூடுறதுக்காக உரை கிடைச்சது. வாழ் மாதிரி அவனுடைய
மூக்கை இது பண்ண அழகு கற்பனை பண்ணிக்கோங்க. அது கைப்பிடி, அந்த உடல் என்ன இது உரையில்லாத வாழா இருந்தா இப்ப உரையோட இருக்கிற வாழாயிடும். உலகெங்கும் மூடினான்ங்கிறது தன்னுடைய சிறகினாலே உலகை மூடினான். முறை பெற்று ஆம் உலகெங்கும் மூடினான். இந்த விளங்கும் அமைப்பு அதான் பொருள் சொல்லியிருக்காங்க. உலகங்கள் எல்லாரும் பரவி தன் சிறகுகளால் மூடியவனாக. தெருண்டான் மெய்ப்பெயர் செப்பலோடும் வந்துருண்டாள் உற்ற பயத்தை உண்ணினார் மருண்டார் வானவர் கோனை வாழ்த்தினார் வெருண்டார் சிந்தை வியந்து விம்முவார். இந்த மருண்டாருக்கு மயக்கமுட்டாள் அப்படிங்கிற பொருள் சொல்ல முடியாது. மயக்கம், கலக்கம், மருட்சி அப்படிங்கிற பொருள் சொல்ல முடியாது. திகைத்தார் அப்படிங்கிற பொருள் தான் சொல்ல முடியாது. தெருண்டான் மெய்ப்பெயர் செப்பலோடும் வந்து உருண்டான் உற்ற பயத்தை உண்ணினார். பயனை உண்ணினார். மருண்டார் வானவர் கோனை வாழ்த்தினார் வெருண்டார் சிந்தை வியந்து விம்முவார். அச்சமும் கொண்டார்கள். இப்படியும் நடந்ததே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தினால உண்ட திகைப்பும் அச்சமும் சேர்ந்து ஞானியராலே உச்சரிக்கப்படுவதாக தெளிந்த அப்படின்னு வர விஷயம். திருண்டான் அதாவது மற்றவர்கள் எல்லாரும் தெளிந்து கொண்ட, ஞானியராலே தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படின்னு வர விஷயம். மெய்ப்பெயர் செப்பலோடு அந்த பெயரை சொன்ன உடனே வந்து உருண்டான், உருண்டபடியே வந்தவனாகிய சம்பாதி, இதுவரையில் சிறகு இல்லாமல் உருண்டபடியே வந்தவனாகிய சம்பாதிக்கு பெற்ற பயனை எல்லாரும் பார்த்தார்கள், திகைத்தார்கள். வானவர் கோனை வாழ்த்தினார், ராமனை வாழ்த்தினார்கள், அஞ்சினார்கள், சிந்தை வியந்து விம்முவார். அனைவரும் விமல் உற்றார்கள், ஆச்சரியத்தாலே மனம் பூரித்தார்கள். படைகளுக்கே வந்து ராம மகிமையை இப்ப நேரம் கண்ணுக்கு நேரம் பார்க்கறாங்க. இந்த மோமெண்ட் தான் இந்த டிரான்சிஷன், மோமெண்ட் ஆஃப் டிரான்சிஷன் அனுமன் வார்ப்புவனத்துல எழுதிருந்தேன். என்னன்னாக்க இதுவரையில ஆஞ்சநேயன் வந்து நிர்வகித்ததெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணது பூரா சுக்ரீவனுடைய காரியம். சுக்ரீவனுடைய காரியத்தை தான் இது வரைக்கும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் சுக்ரீவனுக்கு நட்பு ஏற்படுத்தி கொடுத்து, சுக்ரீவனுக்கு பயன் ஏற்படுத்தி கொடுத்து, அதனாலே வாலிவதத்தை செய்வித்து, அதனால எல்லா விதமான தன்மையும் பண்ணார். இப்ப ராமகாரியத்தை எடுத்துக்கா, சுக்ரீவ காரியமும் ராமகாரியமும் வேற வேற இல்லை எடுத்துட்டார். இந்த மோமெண்ட்ல இருந்து ராமகாரியம் தான். இந்த மோமெண்ட்ல இருந்து அது ராமகாரியமா this is the moment of truth மாதிரி. இதுல பார்த்தீங்கன்னா இந்த புல் ஃபைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து ஈட்டியால குத்த போறானே, அந்த சமயத்துக்கு மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் இருக்கும். அந்த மாதிரியான மோமெண்ட் ஆஃப் ட்ரூத் இல்ல. அந்த உருண்டான் உற்ற பயத்தைங்கிறது ஒரு அருமையான காட்சி. உருண்டு வந்தான் பார்த்துருக்காங்க அந்த காட்சியை.